தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 இது வரைக்கும் வாங்கினவங்க உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு, புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராருக்கெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து 30ஆம் தேதியோட சார்ட்டு. 30ஆம் தேதி நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டு பையில் வந்துச்சு. இது வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பையில் வந்து ஃபீச்சர்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் பேங்க் நிஃப்டியில் போயிட்டு உங்களுக்கு இண்டெக்ஸையை காட்டுறேன். செட்டிங்ஸ், இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் போகிறேன். இங்கே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுனாலையும் லாஸ் கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் குறைச்சி வச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் மார்க்கெட்டு வந்திருக்கு, லோ கொடுத்துருக்கு. லோ வந்து 51,304. நம்மளுடைய என்ட்ரி வந்து 51,291. அப்போ இதில் ஒரு 9, அதில் ஒரு 4, 13 பாயிண்ட் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு, என்ட்ரியில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் எடுத்திருந்தாலும் எடுத்திருக்கலாம், இல்லை அப்படின்னா டச் பண்ண பிறகு தான் எடுப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன், உங்களுக்கு 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன். 1 மினிட்டில் வச்சு பார்த்தோம்னா இங்கே 3:27 தான் நம்மளுக்கு திருப்பியும் டச் ஆகிருக்கு. சரியா? இல்லையே, இந்த இடத்துல பாருங்கள், 3 மணிக்கு கரெக்டாக 290க்கே வந்திருக்கு. 290க்கே வந்திருக்கு. அது 15 மினிட்ஸ்லேயே நமக்கு தெரியும். இல்லை, கரெக்டு தான். 3 மணிக்கு நமக்கு 290க்கே வந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ கரெக்டான முறையில் நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆனோடனே ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. நான் உங்களுக்கு 1 மினிட்டில் வச்சனால தான் இந்த என்ட்ரியே தெரியுது. 15 மினிட்ஸில் வச்சோம்னா இது நமக்கு தெரியல. இப்போ நான் பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக பையோட என்ட்ரிக்கு போகிறேன். அங்கே போயிட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். சப்போஸ் எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா நான் செகண்ட் செல் சைடு போகணும். அதுக்காக நான் அதையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். டாப் மிட் பாயிண்ட்டை, பாட்டம் மிட் பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்முடைய செட்டிங்ஸு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக நமக்கு இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிட்டு 2வது டார்கெட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு, அடுத்த லெவல்லே கொடுத்துருச்சு. அதுபோக 3:27க்கும் திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. இதுதாங்க நம்மளுடைய இண்டிகேட்டரு. எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அக்யூரேட்டாக நமக்கு டார்கெட்டு ப்ளஸ் என்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அக்யூரேசி கொடுக்குது, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி. பயப்படக்கூடாது, திறமையாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க, ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. அடுத்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதில் மூமெண்ட்டு கம்மி. சரிங்களா? நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் மூவ் ஆகிற மாதிரி ஆகாது. அதனால் நம்ம என்ன வச்சுக்கணும்னா, டைனி 3 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டைனி 3 வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மூமெண்ட்டை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். லாஸ் வந்தாலும் நமக்கு கம்மியாக வரும். இப்போ பாருங்கள், டைனி 3 படி நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு. 1 செகண்ட் கீழே வந்து பையோட என்ட்ரி வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் 3 டார்கெட் கொடுத்துருக்கு. இது வந்து நிஃப்டி. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட் லெவலு வேறு எங்கேயாவது வேறு எந்த இண்டிகேட்டரில் கிடைக்குமான்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷ ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லைங்க. அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். பாருங்கள், இதுக்கு நம்ம சில கன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம். புல்லிஷ் R3C, பெரிஷ் R3Cலாம் சொல்லி கொடுக்குறோம். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது. பிளைண்டாக நம்ம இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆகிற டயத்தில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜோனை, சப்போர்ட் ஜோனு, பை ஜோன் இருக்கு இல்லையா, அந்த ஜோனை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம்.
நேற்று நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணவே இல்லை. நேற்று நான் ட்ரேட் பண்ணது HDFC மட்டும்தான். அதனால் இது ரெண்டுமே நான் பார்க்கல. நேற்று HDFCயில் ஒரு பை பண்ணியிருந்தோம். பை பண்ணிவிட்டு அதை ஒரு 2000 ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், அதே மாதிரியே செட்டிங்ஸ் போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டைனி வச்சுக்கலாம், இல்லை டைனி 2 வச்சுக்கலாம். அது உங்களுடைய ரிஸ்க் அப்படைட் படி. இதை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்டுங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லோ வந்து 1647.55. நம்ம என்ட்ரி என்ன 1647.63. அக்யூரேட்டாக நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் நான் எடுத்தது 1648லேயே எடுத்துட்டேன். 47.63 ரவுண்டு பண்ணி 48லேயே நான் எடுத்துட்டேன். எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் 51.70, கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் போயிருக்கு. 4 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம 1000 ஷேர் எடுத்தோம். அப்போ 1000 ஷேருக்கு 4 பாயிண்ட் 4000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ 4000 ரூபா ப்ராஃபிட்டு நமக்கு கொஞ்சம் நேரத்திலேயே கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட அக்யூரேட் லெவல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இல்லை. இப்போ இதிலே நமக்கு செகண்ட் செல்லும் ஆக்டிவேட் ஆச்சு. நம்ம தேவைப்பட்டால் செகண்ட் செல்லும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பை சைடு பண்ணுறதே பெஸ்ட்டு. ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஆப்ஷன் பை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுறது பெஸ்ட்டு. நான் இப்போ டைனி தான் வச்சுருக்கேன், டைனி 2 வைக்கல. அப்போ நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு 52.50. நான் லோவை பார்த்துட்டேன். 52.50 நமக்கு கரெக்டான முறையில் டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் 53 வரைக்குமே போயிருக்கு. அப்போ 48லேருந்து 53, 5 பாயிண்ட்டு, 5000 ரூபா ப்ராஃபிட்டு. நான் வந்து 2000 ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டேன். இப்போ அதுக்கு முந்தின நாள் பாருங்கள், அதே மாதிரி பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்க்கலாம். நம்மளுடைய ஜோனில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகுது. அது எப்படி அக்யூரேட்டாக இங்கே வந்துட்டு திரும்புது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். அதுக்கு முந்தின நாள் செம்ம பர்ஃபெக்டாக நம்மளுடைய பை என்ட்ரி வந்துட்டு தான் அப்புறம் 3 டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு ப்ராஃபிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இங்கே சப்போஸ் பை ஆக்டிவேட் ஆகலாம், இந்த செல் ஆக்டிவேட் ஆகிருக்கும். கரெக்டாக இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கும். இப்படி நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட்னாலும் எடுத்து பார்த்துக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்குங்க, அதில் ட்ரேட் பண்ணுங்கள், அதில் நல்லா கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்டில் கொடுத்துட்ருக்கோம் வித் லைஃப் டைம் வேலிடிட்டி. தட் டு அன்லிமிட்டெட் லைஃப் டைம் வேலிடிட்டி. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.